வணக்கம் விழா. இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர்னாவே தொப்பையோட அழகா கொழுகொழுன்னு இருப்பாரா? விநாயகர் அப்ப ஜிம்முக்கு போனாரு, பாடியெல்லாம் குறைச்சி இப்ப சுஷ்டிதாரு. உண்மையிலேயே இந்த விநாயகர் யாரு? அவர் ஒரு கௌதம புத்தர் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க. விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர். இதை பத்தி நம்ம நிறைய பேசணும். நாயகர்னா தலைவர் அர்த்தம். விநாயகர்னா நிகரற்ற தலைவன் பொருள். ஒப்புயர்வற்ற தலைவர் முன்னால சேர்த்தா அது எப்படி சுயமாலாம் பிள்ளையார் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப தெரியுது ஒரு பார்ப்பன காவல்துறை அதிகாரியா அதை வந்து வச்சிருக்காரு. அந்த சரி தூக்கி போய் கடலுக்குள்ள போறது இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனா இருக்கு? யாராவது கூட தான் தூக்கி குப்பையில போடுங்க, ரெண்டாவது கூட தான் குளத்துல கொட்டையில போடுங்க. என்னோட பேரை சொல்லி இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. நானே உங்கள் பக்கம் தான் இருக்கிறேன், பிள்ளையார் எங்க பக்கம் தான் இருப்பாருன்னு கலைஞர் சொன்னார். விநாயகருடைய வரலாறோட சேர்த்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பேசி ஆகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறிப்பா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்து மதத்தினுடைய கடவுளான சிவபெருமான் அவர்களினுடைய மனைவி பார்வதி தேவி, இவர்களினுடைய மகனாக மூத்தவராகத்தான் கணேசன் என்கின்ற விநாயகர் பெருமான் இருக்கிறார். இவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பார்வதி தேவி வந்துட்டு ஒரு முறை கைலாயத்துல வந்துட்டு நீராட போறாங்க, குளிக்க போறாங்க. நந்தி பகவானை அழைத்து, நந்தி யாரு? சிவபெருமானுக்கு துணையா நிற்கிறவர். அவர் அழைச்சு, நீங்க இருந்து எனக்கு காவலாக இரு, யார் வந்தாலும் உள்ள அனுப்பக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து நந்தியை நோக்கி சிவபெருமான் வருகிறார். சிவபெருமானை பார்த்த நந்திக்கு ஒரு பதற்றம். ஐயோ, இவர் அம்மாவினுடைய கடவுள், அதுவும் இந்த பிரபஞ்சத்திற்கே அவர் தான் தலைவர், இந்து மத கடவுள்களில் அவர் தானே தலைவர். ஸோ அப்படியெல்லாம் அவர் வந்துட்டு நினைச்சுக்கிட்டு உள்ள விடலாமா விடக்கூடாதான் தெரியலையே நினைச்சுக்கிட்டே பயத்திலே நிற்கிறார். இருந்தாலும் சில நொடி பொழுதுகள் தடுக்கவும் செய்யறாரு. இருந்தாலும் சிவபெருமான் அக்செப்ட் பண்ணல. என்னை விட்டே ஆகணும்னு சொன்னதுனால அவர் போயிடுறாரு. இப்ப பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சொன்னதை அவர் எப்படி செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் இடத்துல கேட்கும் போது, தேவி கோவப்படாத, அவனை நீ வந்துட்டு கோச்சிக்காது, நான் உன்னை பார்க்க வரதுக்கு அவன் எப்படி என்ன தடுக்க முடியும், நான் உன்னுடைய கணவன் அல்லவா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்போ நந்தி வந்துட்டு தன் கணவனுக்கு பணிவிடை செய்கிறவர். அவரை கொண்டு வந்து நிறுத்தினா அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சுட்டு, தனக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு குழந்தையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தில் உடலில் இருந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து ஒரு உருவம் செய்கிறார்கள். அந்த உருவம் உயிர் பெற்று எழுகிறது ஒரு அழகிய ஆண்மகனாக. எஸ், விநாயக பெருமான் அப்படிதான் அவதரிக்கிறார். இப்படியெல்லாம் நான் பேசுறேனே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு நீங்க நாத்திகவாதியா இருந்தா கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா கடவுள் என்பது நம்பிக்கையின் வடிவம் தான். நான் இறைவன் ஓர் இறையை ஏற்றுக்கொண்ட ஒருவன் என்பதனால் என்னுடைய உலகத்தில் என்னுடைய ஓரிரை கொள்கைக்கு தடை இல்லை. ஆனா இந்த பிரபஞ்சத்துல 10,000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருப்பதாக இப்போ ஒரு குறிப்பு இருக்கு. குறிப்புக்குள் வராத பல மதங்களும் இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பா இல்லையா? சோ அத்தனை மதங்கள்லையுமே சிறந்த மதம்னு ஒரு 14 மதம் என்ன மதம் சொல்றாங்க. அவற்றுள் இந்து மதமும் இருக்கு. சோ பழமையான மதங்களில் ஒன்று இந்து மதம். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, பிறருடைய நம்பிக்கையில போயிட்டு நம்ம வந்துட்டு மூக்க நுழைக்கிறது நல்லதல்ல. சோ அதன் அடிப்படையில அவங்களுடைய வேதங்கள்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த புராணத்துல எழுதி இருக்கக்கூடிய கதைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சோ இந்து மதத்திற்கு என்று இருக்கக்கூடிய நிறைய வேத நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த வேத நூல்களில் பேசி இருப்பவை தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். சரியா? அதுல என்னெல்லாம் சொல்லுதுன்னா, அப்படி தோன்றிய அந்த பாலகன் வந்துட்டு தன் தாய் பார்வதி தேவி சொன்ன அந்த கட்டளைக்கு உட்பட்டு காவல் காத்துட்டு நிற்கிறாரு. சிவபெருமான் மறுபடியும் உள்ள போறதுக்கு வராரு. அப்ப உள்ள போக வரும்போது இந்த பையன் தடுக்கிறான். யார் நீ? ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியாது இல்லையா, யார் நீ அப்படின்னு கேட்கிறார். நான் வந்துட்டு பார்வதி தேவியினுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சந்தேகத்தோட பாக்குறாரு. நான் அவளுடைய கணவன், நான் உள்ள போனா போக கூடாது. இப்படி ரெண்டு பேருக்கு கோவம் வருது. கோவத்துல வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதத்துல விநாயக பெருமானினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியானதா இருக்கு. தாய் சொல்ல நான் தட்ட மாட்டேன்னு நிற்கக்கூடிய அந்த இடத்தை வந்துட்டு சிவபெருமானால தடுக்க முடியல. சிவபெருமான் போயிடுறாரு. சிவபெருமான் போயிட்டு எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. நந்தி பகவான், பிரம்மா எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. சோ எல்லாரும் வந்து பேசி பாக்குறாங்க. சின்ன போர் கூட நடக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த பையன் துணிச்சலா நிக்கிறான். எங்க அம்மா உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க, என்ன இங்க நின்று பாதுகாக்க சொல்லியிருக்காங்க, நான் இங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நிக்கிறான். சிவபெருமானுக்கு ஒரு கட்டத்துல கோபம் அதிகமாகி தன்னுடைய கையில் இருந்த திருசூலத்தை எடுத்து அந்த பையனுடைய தலையை போய்கிறார். அவ்வாறு அந்த பையனுடைய தலை துண்டாக விழுகிறது. பார்வதி தேவி உடனே வெளியே வருகிறார். வந்து பார்க்கிறார், தன் மகன் தலை துண்டாகி கிடப்பதை பார்த்து ஆத்திரம் அடைந்து இவர் வந்துட்டு பத்ரகாளி, காளி எல்லாரையும் அனுப்பிவிட்டு போர் செய்ய துவங்குகிறார். இவ்வாறு போர் நடந்து கொண்டிருக்க தேவர்கள் எல்லாம் பலத்த அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சிவபெருமான் கிட்ட வந்துட்டு, ஐயா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா உலகம் அழிஞ்சிரும், நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதி தேவியை போயிட்டு சமாதானப்படுத்த சிவபெருமான் போறார். சிவபெருமான் போகும்போது சிவபெருமானை பார்த்துட்டு ரொம்ப கோவத்துல பார்வதி தேவி ரொம்ப சினம் கொண்டு நிற்கும் போது, என் மகன் உயிரோட வரணும், எல்லாரையும் போல அவனுக்கும் ஒரு இடம் கொடுக்க வேண்டும், என் முதன்மை இடம் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்கிறாங்க. பார்வதி தேவியினுடைய கோபத்திற்கும் தான் செய்த தவறையும் எண்ணி அஞ்சி பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிவபெருமான் போங்க போய் பாருங்க, வடக்க பார்த்து எந்த மிருகம் தலை வச்சு படுத்திருக்கோ அந்த மிருகத்துடைய தலையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. விநாயக பெருமானினுடைய நேரத்துக்கு வேற யார் மாட்டல, ஒரு யானை தான் மாட்டிருக்கு. அந்த யானையினுடைய தலையை கொண்டுட்டு வந்து அந்த மகனுக்கு மாட்டுறாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. இதுதான் அந்த விநாயக பெருமானினுடைய தோற்றமும் அந்த முகம் மாறுவதற்கான ஸ்டோரி. ஓகேவா? இதுக்குள்ள அடங்கும். அதாவது எல்லா விஷயத்திற்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதன் அடிப்படையிலே விநாயக பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா, முன்னொரு காலத்துல ஒரு அசுரன் வாழ்ந்தான். அவனுடைய பேரு கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லுது. இந்த கஜமுகாசுரன் என்ன செய்யறான் அப்படின்னா, சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறான். தவம் புரிஞ்சு ஒரு வரத்தை ஒன்று வாங்குறான். என்ன வரம் அப்படின்னா, மனிதனாலையும் விலங்குகளாலையும் ஆயுதங்களாலையும் என்னை அழிக்கப்படாத அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும். ஆயுதம், மனிதன், மிருகம் இவற்றால் என்னை வெல்லவும் கொல்லவும் முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டார். உடனே சிவபெருமானும் அவர் கடும் தவம் புரிந்ததுனால அதை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த வரத்தை வச்சு பல தேவர்களை அவர் ரொம்ப உண்டில்லன் பண்ணதாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. சரியா? இதன் அடிப்படையில இவர் அழிச்சே ஆகணுங்கிறதுக்காகவே இந்த விநாயக பெருமாள் பிறந்திருக்காரு. எப்படி அப்படின்னா, இப்ப வந்துட்டு கஜமுகாசுரனை வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு போர்ல வந்துட்டு சந்திக்கிறார். அவன் கொல்லப்பட வேண்டிய நிலையில இருக்கான்.
எவ்வளவோ தாக்கியும் ஆயுதங்களால எவ்வளவு தாக்கியும் அவர் சாகவே இல்லை. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அவன் ஆயுதங்களாலும் மிருகத்தாலும் மனிதனாலும் கொலை செய்ய முடியாதவன் என்ற ஒரு சொன்ன உடனே புரிந்து கொண்ட விநாயக பெருமான் என்ன செய்யறாருன்னா, தனது வலது தந்தத்தை உடைச்சி அதை வைத்து அவரை வதம் செய்ய வீசினார் என்றும், துடித்து போன அவன் உடனே அவரை தாக்குவதற்கு எலி உருவமானான் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. எலி உருவம் எடுத்து ஓடி வரும்போது அவனை உற்று பார்த்தாரா விநாயக பெருமான். அவன் தன்னுடைய நிலை அறிந்து அவருடைய காலுக்கே சரணடைஞ்சிட்டானா. உடனே இன்று முதல் இவன் தான் எனக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிற மாதிரி அன்றைய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எலியைத்தான் தன்னுடைய வாகனமாக பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு வரலாறு. சோ அந்த அசுரனை அழிச்சதற்காக தான் அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே, இது ஒரு ஹிஸ்டரி. சரியா? இது உண்மையா பொய்யா? முதல் கடவுளே உண்மையா பொய்யான்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பொய்ங்கிற நிலையில தான் நிற்கும். எனக்கும் உனக்கும் கடவுள் நேர்ல சொன்னாரா, நான் இந்த வடிவமா இந்த மதத்துல இருக்கேன்னு சொன்னாரா? இல்ல, யாரோ ஒருத்தர் சொன்னார். அவர் நம்முடைய முன்னோர்களாக இருக்கலாம், அவர் புனிதராக இருக்கலாம், எப்படியும் அதன் வழியில் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு வாழக்கூடிய நாம் ஆத்திகவாதிகள். இல்லை என்று மறுப்பவர் நாத்திகவாதிகள். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா நான் சொல்ல வரது புரிஞ்சிச்சா? நம்பிக்கையின் அடிப்படை தான். அவர் கௌதம புத்தரா இருந்தா என்ன, இல்லைன்னா பில்கேஷா இருந்தா என்ன, ஒபாமாவா இருந்தா உங்களுக்கு என்ன? கடவுள், அவ்வளவுதான். கௌதம புத்தரும் கடவுள் தானே. சரி, ஓகே. நான் எதற்காக இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, கடவுள்களினுடைய கொள்கைகளை பேசும்போது, அது குறிப்பா இந்த தெய்வ வழிபாட்டை பேசும்போது மட்டும் ஏன் பலர் பதற்றத்தை கொடுக்குறீங்க? பக்ரீத், ரம்ஜான், அப்புறம் கிறிஸ்துமஸ் எல்லாம் சாதாரணமா போகுது. ஆனா தீபாவளி இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரும்போது மட்டுமே ஏன் அந்த பதற்றம் மக்கள் மத்தியில உண்டாகுது? இந்த பதற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் வேற யாரும் கிடையாது, இந்துக்களில் சிலர்கள் தான். அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இந்த வாதத்தை எடுத்து வைக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் அது சம்பந்தப்பட்ட இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களை எல்லாம் போட்டு வருகிறார்கள், பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன மனசார தோணுச்சு அப்படின்னா, இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, கடவுளுடைய நம்பிக்கையாளர்களை நீங்கள் துன்புறுத்துவது அவ்வளவு நல்லதில்லை. அவங்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் பாருங்க. அதாவது இந்த நாத்திகவாதிகளுக்கு பொதுவாக இந்த ஆன்மீகவாதிகளை பார்த்தா ஒரு விதமான ஒரு நக்களும் நகைச்சுவையுமே தோன்றும். சார், காற்று கூட நம்மளால உணரதான் முடியுமே தவிர அதை பிடித்து காட்ட உங்களால முடியாது. இந்த மாதிரி காத்து போது நம்மளால சொல்ல முடியாது. இவ்விடத்தில் எவ்வளவு காற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை என்பதனால், உனக்கு நான் சொல்ல முடியாது என்பதனால், நான் நிரூபித்து காட்ட முடியாது என்பதனால் காற்று இல்லை என்று அர்த்தமாகி விடுமா? அதே மாதிரிதான் கடவுளும் கூட. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படியாக ஒரு கலவரத்திற்கான கடவுளாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பிள்ளையார தான் இவங்க உருவாக்குறாங்க. பல இடங்கள்ல பதற்றங்கள் வருது. அது குறிப்பா விநாயகரை அவமானப்படுத்துற மாதிரியே பல இடத்துல நடக்கும் செய்யுது. கடவுளுக்குன்னு ஒரு அழகிய தோற்றம் இருக்கு. கடவுளை போலீஸ் ஆக்கி காட்டுறாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி கைதி விநாயகர் ஒண்ணு, இப்படி எல்லாம் பண்றாங்க. பைக் ஓட்டிட்டு போற மாதிரி விநாயகர் பைக் ஓட்டிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னென்னமோ டிசைன்ல அநியாயம் பண்றாங்க. விநாயகரை ரொம்ப வேடிக்கையாக்குறீங்க. எந்த மதத்திலாவது இந்த ஒரு கொள்கை உண்டா? மனசுல கைய வச்சு சொல்லுங்க. இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்ல நான் சொல்றேன் 10,000 மதங்கள் இருக்கு. எந்த மதத்திலாவது இப்படி எந்த மத கடவுள்களையாவது இப்படி எல்லாம் வேஷம் போட வைப்பாங்களா? விஜய் விநாயகர் ஒன்ன பார்த்தேன், ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது. இதெல்லாம் தேவையா சார்? உண்மையிலேயே விநாயகர் சதுர்த்தியில அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் வருது இல்லையா? இந்த காலகட்டத்துல சத்தியமா சொல்றேன், விநாயகர் சதுர்த்தி இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகத்தானே ஒழிய அழிப்பதற்காக இல்ல. பாத்தீங்கன்னா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது பிஓபில செஞ்சு கலர் கலரா கெமிக்கல் நிறைஞ்ச அந்த பெயிண்ட் அடிச்சு நம்ம களிமண்ணுல அரிசி மாவு இன்னும் சில முக்கிய தானியங்களை எல்லாம் வச்சு சேர்க்கப்பட்ட அந்த சிலையில் பிள்ளையார் களிமண், மஞ்சத்தூள், ஒரு சிலர் அரிசி மாவு, மல்டிகிரைன் அல்லது களிமண்ணால மட்டுமே செஞ்சு நேச்சுரல் ஆயில்ஸை வச்சு பெயிண்ட் அடிப்பாங்க, இல்லைன்னா மஞ்சளை பூசுவாங்க. அப்படிதான் முந்தைய காலகட்டத்துல எல்லாம் நம்ம சதுர்த்தி கொண்டாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? என்னென்னலாமோ பெயிண்ட் பிஓபி எல்லாம் கலந்து போட்டு அடிச்சு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கிறோம். இது இயற்கை வளத்திற்கு மட்டுமல்ல, நமக்கு நோய்களை அதிகப்படுத்துற அளவுக்கு நம்மளே வாட்டர் பொல்யூஷனே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பல உயிரினங்களுக்கும் ஆபத்து. ஆமா, நன்னீர்ல கொண்டுட்டு போய் தூக்கி போடுறோம். அந்த நதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீன்கள் எல்லாம் அவ்வாறு கெமிக்கலான ஒரு பார்ட்ஸ் உள்ள வருது, அதுல தண்ணியில கலக்குதுன்னா அதுல செத்து போகாதா சார்? கடவுளாக பாவிச்சு கொண்டுட்டு போன சிலை கரையில ஒதுங்கும் போது குப்பை மாதிரி ஒதுங்குது. அதை கார்பரேஷன்காரன் குப்பை அள்ளக்கூடிய வாகனத்தை கொண்டுட்டு அள்ளிட்டு போறாங்க சார். எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பிற மதத்தவனாக இருந்தாலும் எனக்கு அது மனசு வேதனையை கொடுக்குது. உங்களுக்கே அந்த வேதனையை வரலங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. கொண்டாடுவோம், விநாயகர் சதுர்த்தி தேவைதான். அதை பண்டைய காலத்துல கொண்டாடின மாதிரி களிமண்ணிலேயே செஞ்சு கொண்டாடலாமே. இப்படி வடிவங்களை மாற்றி தேவையில்லாத பெயிண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு ஏன் நாம சுற்றுச்சூழலை நாசமாக்குறது மட்டும் இல்லாம நம்மை பிறர் நகைக்கும்படி நாமே நடந்து கொள்ள வேண்டும்? என் கேள்வி அதுதான். என் கேள்விக்கான பதில் என்ன? அது மட்டும் இல்ல, பல இடத்துல குறிப்பா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில பள்ளிவாசலுக்கு உட்பட்ட தெருக்கள்ல விநாயகர் சதுர்த்தி நடக்குதுன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. சார், என் ஊரு காயல்பட்டினம், எங்க ஊர்ல பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுமுக நேரில இருந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும். அது திருச்செந்தூருக்கு போகும் இல்லையா? அவங்க நினைச்சிருந்தா ரொம்ப ஷார்ட் ரூட்ல கூட போகலாம். ஆனா காயல்பட்டினம் தான் போவாங்க. ஏன்னா இங்க காயல்பட்டினத்துல அதிகமான மக்கள் யாருன்னா இஸ்லாமிய பெருமக்கள். இஸ்லாமியர்கள் ஸ்வீட் வழங்கியும் மோர் வழங்கியும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு மதுரையில சித்திரா திருவிழா நடக்கும்போது எப்படி இஸ்லாமியர்களினுடைய பங்கு ரொம்ப உயர்ந்து இருக்குதோ, அந்த மாதிரியே ஒரு காலகட்டத்துல பல இடத்துல விநாயகர் சதுர்த்தியும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சில கட்சிக்காரர்கள் சில கலர் துணியெல்லாம் கொண்டுட்டு விநாயகரையே கட்சி மாத்திட்டாங்க.
சித்தியும் முத்தியும் பெற்ற ஒரு தெய்வத்தையே தன்னுடைய கட்சிக்கு உறுப்பினரா சேர்த்தது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு பல இடங்கள்ல. அதுவும் சில இடங்கள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கோச்சமிடுறதும் பாட்டல்களை எல்லாம் சில பள்ளிவாசல்களில் வீசப்படுவதும் வழக்கமா இருக்கு. அதற்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, எங்க இதே பள்ளிவாசல்ல தானே மழை வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் நம்ம அடைக்கலமாக இருந்தோம், பல பேரிடர்கள்ல நமக்கு பாதுகாப்பாக இருந்தோம், அப்படிப்பட்ட இடத்துல இப்படி பண்ணலாமான்னு பல இந்துக்களே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா சில பேர் திருந்த மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு இதுதான் அரசியல். இங்கு பலர் பாகிஸ்தான், பாரத் மாதா கி ஜெய், இந்த விநாயக சதுர்த்தி இவையெல்லாம் இல்லாட்டா சத்தியமா அவர்களுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கே கண்டென்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படிதான் நடப்பாங்க, வேற வழி கிடையாது. என்ன செய்யறது, தலை விதி. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பா இப்ப இஸ்லாமியர்களை பத்தி தவறாகவோ கிறிஸ்துவத்தை பத்தி தவறாகவோ யாராவது சொல்றாங்க, அது இந்துக்களே சொல்றாங்கன்னு வைங்களேன், பல இந்துக்கள் வந்து தட்டியும் கேட்பாங்க, பல இந்துக்கள் எதிர்த்தும் நிற்பாங்க. ஆனா இந்துக்களை பற்றிய அவங்களுடைய தெய்வத்தை பற்றிய யாராவது ஒருத்தவங்க பதிவு போடுறாங்கன்னா, அதிகமான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அகேன்ஸ்டா தான் பேசுறீங்களே ஒழிய சப்போர்ட்டா பேசுறது இல்லை. ஏன்? இதைத்தான் இறைவன் சொன்னானா? இதைத்தான் இயேசு சொன்னாரா? இவ்வளவுதான் உங்களுடைய சகோதரத்துவமா? சார், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய மார்க்கம் உனக்கு, அவனுடைய மார்க்கம் அவனுக்கு. நம்முடைய மார்க்கத்தின்படி நம்முடைய இறைவன் வேறு, அவர்களுடைய இறைவன் வேறு. அவர்களினுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற. இவ்விரண்டும் வேற வேறதான். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல தேவையில்லாம நம்ம உள்ள போயிட்டு கருத்து சொல்றது, அது வந்துட்டு கருத்து சுதந்திரம்னு நீங்க நினைக்கிறீங்க. கடவுள் விஷயத்துல இப்படி எல்லாம் பேசுறது தவறு. சாதியை எதிர்க்கிறீங்களா? கடவுளை மையப்படுத்தி ஒரு மூடத்தனம், ஒரு முட்டாள்தனம் நடக்குதா? ஓகே, அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம பிறருடைய நம்பிக்கை வழிபாட்டுல நீங்க போய் மூக்க நுழைக்கிறது, எந்த மதத்தினராக இருந்தாலும் அது தவறுதான். 1000 பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான். அவருக்கு வந்து விநாயகர்னு பெயரு, ஐயப்பனும் பெயரு. அண்ணன் திருமா அவர்களினுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். 1000க்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கு கௌதம புத்தருக்கு, அதுல ஒண்ணுதான் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. ஐயப்பனே, ஐயனாரே, இது எல்லாமே வந்துட்டு கௌதம புத்தருக்கான ஒரு பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை பொய் அப்படிங்கறத நான் இங்க வந்துட்டு எடுத்து வைக்க வரல. பிறருடைய நம்பிக்கையில நம்ம தலையிடக்கூடாது. அதே சமயத்துல நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளை கொண்டுட்டு போய் அதை வச்சும் அரசியலும் பண்ணக்கூடாது. ரெண்டுமே அசிங்கம் தான். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை கடவுளா பார்ப்போம், கட்சிக்காரனா பார்ப்போம், மனுஷனா பார்ப்போம், மிருகத்தை மிருகமா பார்ப்போம். எது எப்படியோ அதை மாதிரி பார்ப்போம். அப்பதான் நானும் நீங்களும் இந்த தேசத்துல நிம்மதியா வாழ முடியும், சகோதரத்துவத்தோடு வாழ முடியும். அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரிவிச்சு விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய அனைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்து முன்னணி கட்சிக்கும், ஏன்னா அவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என்பதனை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.